ஸோ கமல் கட்சி ஆரம்பித்தார், அவர் போட்டியிட்டார், வாக்கு சதவீதங்களை எல்லாம் காட்டினார். இப்போ ஓகே, திமுகவோட தொகுதி உடன்படிக்கை செய்ததில், நாடாளுமன்ற தொகுதி உடன்படிக்கை செய்ததில் இப்போ அவர் போயிட்டார், மாநிலங்களவை சென்றிருக்கிறார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். அவருடைய செயல்பாடு பாவம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பேசுவார். அது வந்து எதிர எல்லாருக்கும் புரியணும். அது வந்து அவர் வந்து இப்போயே அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கார் பதவி ஏற்ற உடனே. அவர் வந்து தமிழ் தான் என் மூச்சுன்னு எல்லாம் பேசுகிறவர். எடுத்த உடனே இந்திய குடிமக்களே அப்படின்னு முதல் வார்த்தை போட்டு அப்புறம் தான் தமிழ் குடிமக்களேன்னு 2வது வார்த்தை போடுறாரு. நானே தமிழ் குடிமக்களேன்னு தான் முதல் வார்த்தை போட்டிருப்பேன். அப்புறம் 2வது வார்த்தை தான் இந்திய குடிமக்களையும் போட்டிருப்பேன். ஏனென்றால் நான் ராஜ்யசபா எம்பி அப்படின்றாரு. நான் மினிஸ்டர் எம்பி ஃபார் ஸ்டேட் அப்படின்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் நியமன எம்பி கிடையாது. நம்ம வேறு யாராவது ஒருத்தர் மாதிரி நியமன எம்பியாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து ஸ்டேட் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இவர் இளையராஜா இருக்கிறார். அவர் வந்து பிரசிடென்ட் நாமினி. அப்போ அவருக்கு வந்து ஒரு பர்டிகுலமான தமிழுக்கு சொந்தமாக இருந்தாலும் சொல்லிக்கலாம். கலைக்கு அதான் தமிழ்நாட்டிலேருந்து போய் தேர்ந்தெடுத்துட்டு 2வது வரி போடுறாரு. அவ்வளோதான். அப்புறம் ஒரு 3 பக்கம் பெருசாக இருக்கும். நான் வந்து காந்தியை பார்த்து வளர்ந்தவன் காமராஜ். Taste the Daily.